திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள பயோ எனர்ஜி நிறுவனத்தை இயக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள அந்த சிப்காட் தொழிற்பேட்டையில் நந்தா தேவி என்னும் தனியார் பயோ எனர்ஜி நிறுவனமானது எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலையை கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நடத்தி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்கள் சுத்தமான காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் 24 மணி நேரமும் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே மாசடைந்த காற்றை சுவாசித்து வந்தனர். கடந்த 2021ஆம் வருடம் கோவையில் நடந்த இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில இந்த தனியார் நிறுவனமானது இந்த நந்தாதேவி எனும் பயோ எனர்ஜி நிறுவனம் அந்த எத்தனால் உற்பத்தி செய்வதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த கங்கை கொண்டான் சிப்காட்டில் மக்காச்சோளம் மற்றும் இந்த குறுநி அரிசியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் முதலாக எத்தனால் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய இந்த நந்தாதேவி பயோ எனர்ஜி நிறுவனம் திட்டமிட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அந்த தூத்துக்குடியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நந்தாதேவி பயோ எனர்ஜி இந்த எத்தனால் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆனால் ஜூலை மாதத்திலேயே இந்த நந்தாதேவி பயோ எனர்ஜி நிறுவனமானது இந்த உற்பத்தியை தொடங்கிவிட்டது. இந்த எத்தனால் நொதித்தல் செயல்முறையின் போது உருவாகும் இந்த ரசாயனம் சுவாச பாதையில் எரிச்சலை ஏற்படுத்தி இருமல், மூச்சு திணறல் மற்றும் தலைவலி போன்ற உடல் நல குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இது புற்றுநோயை உருவாக்கும் காரணியாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில இதனால் இந்த கங்கை கொண்டான் பகுதியில சுற்றுவட்டார கிராமங்களான இந்த துறையூர், ராஜபதி, தியாகராஜ நகர், ஐயனார்குளம் உள்ளிட்ட இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த துர்நாற்றத்தால் குறிப்பாக அந்த எத்தனால் உற்பத்தி ஆலைக்கு அருகில் இருக்கும் அந்த துறையூர் பகுதி மக்கள் இந்த துர்நாற்றத்தால வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் போன்ற பல்வேறு உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி வந்தனர். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தனர். இது குறித்து பலமுறை அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். எந்தவித நடவடிக்கையும் எட்டப்படவில்லை. அதன் தொடர்ந்து திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்துராம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் அந்த நந்தாதேவி ஆலை உரிய பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தாமலும், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகளை முறையாக பின்பற்றாமலும் செயல்பட்டு வருகிறது என்றும், இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் இந்த துர்நாற்றம் மிகுந்த நச்சுவாயுவால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆலையின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். பொதுமக்கள் சார்பாகவும் பல்வேறு முறை மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தது. காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில தொடர்ந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் இந்த கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் இந்த நந்தாதேவி பயோ எத்தனால் ஆலையிலிருந்து வெளியேறும் இந்த கடும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக இந்த தொடரப்பட்ட வழக்கிலும் கூட அந்த மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஆலை நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியிலும் எமனாகும் எத்தனால் ஆலை என்ற தலைப்பில் நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த மக்கள் இந்த எத்தனால் ஆலையினால் இந்த காற்றின் மூலமாக காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த எத்தனால் ஆலையினால துர்நாற்றத்தால எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்று நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு நம்ம செய்தி தொகுப்பு வெளியிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள விவசாய நிலங்கள், விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயம் செய்கின்ற அந்த உற்பத்தி எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்து நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புகார் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த புகார் மனு எதிரொலியாகவும் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் இந்த துர்நாற்றத்தை நிறுத்திய பிறகு எத்தனால் ஆலையை மீண்டும் திறக்கவும், அதுவரை அந்த எத்தனால் ஆலையை இயக்குவதற்கு தற்காலிகமாக தடை விதித்திருப்பதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அந்த நிறுவனத்திற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.